நான் முதல்ல இங்க வரும்போது 9வது வயது. இப்ப பாத்துக்கோங்க 32 வருஷமா முருகன் எனக்கு போட்ட பிச்சை நான் அப்படிதான் சொல்லுவேன். அவர் எனக்கு இட்ட பிச்சை மிக உயர்ந்தது. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தண்டலம் சென்னை. பிடெக் சிஎஸ்சி ஏஎன்எம்எல் ஏஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடிஎன்இசிஇ. ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது கும்பாபிஷேகம். அதிலேயும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக விளங்கக்கூடிய நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அப்ப அது எவ்வளவு சிறப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். 12 காலங்கள் முருகனுக்கு யாகசாலை காலங்களாக அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று தமிழ் வேத மந்திரங்கள் 108 ஓதுவா மூர்த்திகளை கொண்டு பக்கவாத்தியத்தோட ஒரு 134 பேர் அகண்ட பாராயணமாக, அதாவது இரவும் பகலும் இடைவிடாம முருகனுடைய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி இதை எல்லாத்தையுமே அவங்க பாராயணம் பண்றாங்க. அது இல்லாம யாகசாலையில 64 ஓதுவார்களும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக பிரம்மாண்டமா இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினுடைய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கந்தபுராணத்தோடு தொடர்புடைய திருக்கோவில்ல மிக முக்கியமான கோவில் அப்படின்னா செந்தூர் கோவில் தான். ஏன்னா முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ண போறதுக்கு முன்னாடியும் இங்கதான் தங்கினார். அறுபடை வீட்டிலேயே மலை இருக்கும், ஆனா கடல் பக்கத்துல இருக்காது. கடலும் மலையும் ஒரு சேர அமைந்த இடம் இதுதான். நான் முதல்ல இங்க வரும்போது 9வது வயது. இப்ப பாத்துக்கோங்க 32 வருஷமா முருகன் எனக்கு போட்ட பிச்சை நான் அப்படிதான் சொல்லுவேன். அவர் எனக்கு இட்ட பிச்சை மிக உயர்ந்தது. நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளை, எந்த ஜாதக ரீதியான பிரச்சனைகளையுமே முருக வழிபாடு மாற்றும் அப்படிங்கிறதுக்கு. வணக்கம். திருச்செந்தூர் கும்பாபிஷேக நிகழ்வில் இருக்கும். இன்று நம்முடன் கலைமாமணி தேச மங்கையர்க்கரசி அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்காங்க. அவங்களோட நிறையவே விவாதிக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருச்செந்தூர் மண்ணில் உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு? கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது 12 ஆண்டுகள் அன்றாடம் ஆலயத்திற்கு சென்று இறைவனை மனமொழி மெய்யாலே வழிபடுறதுனால என்ன பலன் வருமோ அது கும்பாபிஷேகம் பார்த்து அடுத்த வினாடியே வரும். அப்பனா நமக்கு எல்லாருக்கும் சுலபமா புரியுற மாதிரி சொல்லணும், ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது கும்பாபிஷேகம். அதிலேயும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக விளங்கக்கூடிய நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அப்ப அது எவ்வளவு சிறப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இங்க திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. இதுவரை நம்ம யாகசாலைகளுடைய காலங்களை மிக அதிகபட்சமாக யாகசாலையினுடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா இங்க 12 காலங்கள் முருகனுக்கு யாகசாலை காலங்களாக அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று தமிழ் வேத மந்திரங்கள் 108 ஓதுவா மூர்த்திகளை கொண்டு பக்கவாத்தியத்தோட ஒரு 134 பேர் அகண்ட பாராயணமாக, அதாவது இரவும் பகலும் இடைவிடாம முருகனுடைய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி இதை எல்லாத்தையுமே அவங்க பாராயணம் பண்றாங்க. அது இல்லாம யாகசாலையில 64 ஓதுவார்களும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக பிரம்மாண்டமா இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினுடைய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அறுபடை வீடு, முருகன்னாலே அறுபடை வீடு தான். அறுபடை வீட்டுல திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கே உண்டான சிறப்பு மேம். சுப்பிரமணியருக்கு நிறைய சிறப்புகள் சொல்லலாம். கந்தபுராணத்தோடு தொடர்புடைய திருக்கோவில்ல மிக முக்கியமான கோவில் அப்படின்னா செந்தூர் கோவில் தான். ஏன்னா முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ண போறதுக்கு முன்னாடியும் இங்கதான் தங்கினார். அறுபடை வீட்டிலேயே மலை இருக்கும், ஆனா கடல் பக்கத்துல இருக்காது. கடலும் மலையும் ஒரு சேர அமைந்த இடம் இதுதான். ஏன்னா நம்ம எல்லாருமே பிறவி என்கின்ற பெருங்கடல்ல விழுந்துட்டோம். இதிலிருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு தான் நம்ம கடவுளுடைய வழிபாட்டையே நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். அப்ப பிறவி பெருங்கடலை யார் நம்மளை கடத்தி விடுவா அப்படின்னா கடலோரத்துல நிக்கிறவன் தான் நம்மளை கடத்தி விட முடியும். அதனாலதான் செந்தில் ஆண்டவர் கடலை பார்த்த வண்ணமாக இந்த ஆலயத்துல எழுந்துருளி இருக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, செந்தில் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் போதே கந்தபுராணத்தோடும் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானோடும் நீண்ட தொடர்பு. கந்தபுராணத்துல சுவாமி சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்ப இங்கேதான் பஞ்சலிங்கம் வச்சு பூஜை பண்றார்.
அதனால இந்த முருகனுடைய சிறப்புனா ஒவ்வொருத்தருடைய வாழ்விலேயும் அவர்களுடைய அனுபவமே அது வந்து அனுபவமாக பேசும். எல்லாருக்குமே இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட திருச்செந்தூர் போயிட்டு வந்தேங்க, எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தையே நான் உங்களுக்கு சொல்றேனே. நான் முதல்ல இங்க வரும்போது 9வது வயது. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் 6 வயதுல என்ன மேடையில் அறிமுகம் பண்ணி வச்சாங்க. அவரோடு இணைந்து ஒரு 3 ஆண்டுகள் சொற்பொழிவு பண்ணினேன். 1993 என் குருநாதர் வந்து இறைவனடி சேர்ந்த பிறகு முதலாக கந்த சஷ்டிக்கு நான் இங்க வந்து பேச ஆரம்பிச்சேன். இப்ப பாத்துக்கோங்க, 32 வருஷமா வந்து முருகப்பெருமானுடைய கருணையினால வந்து வழிபடக்கூடிய வாய்ப்பை வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. பேசுற வாய்ப்பையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகளாக படிப்படியான வளர்ச்சி. நான் தான் எப்பயுமே சொல்வேன், இந்த முருகன்ட்ட வந்து கேட்டா உடனே அவர் செவி சாய்ப்பார். ஏன்னா அந்த பஞ்சலிங்கங்களை வச்சு அவர் பூஜை பண்ற போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்ட உடனே சுவாமி என்ன பண்ணாரா, இந்த எடுத்த பூவை கீழே வச்சா கூட தாமதமாகும்னு கீழே கூட வைக்காம அதை அப்படி கையிலே வச்சுட்டு அப்படி உடனே இப்படி திரும்பி நின்னார். நீங்க மூலவரை பாத்தீங்கன்னாலே அப்படிதான் இருப்பார். கையில பூ இருக்கும். அவருக்கு பேரே பூஜா மூர்த்தி தான். பூனா பூர்த்தி செய்தல், ஜார்னா உண்டாக்குதல். மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகிற பூஜா மூர்த்தி. அப்ப கேட்டதை கேட்ட உடனே கொடுத்துடுறாரு இல்ல. அப்போ உடனே நமக்கு கொடுக்கிற காரணத்தினால இந்த பெருமான்ட்ட எதை கேட்டாலும் உடனே அவர் செவி சாய்ப்பார். நான் வந்து 9 வயதுல நான் முருகன்ட்ட கேட்டேன், முருகா என்னுடைய துறையில எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடு, நான் வந்து என்னன்னைக்கும் உன் திருவடியில இருக்கணும். இதை தவிர அவர்கிட்ட நான் இன்ன வரைக்கும் எதுவுமே கேட்கறது இல்லை. அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது அதற்கான முயற்சி, அது மட்டும் கேட்டா மட்டும் பத்தாது, நாமளும் அதற்கு உழைக்கணும், நாமளும் முயற்சி செய்யணும். அவன் அருளும் நமக்கு அதோட இணைஞ்சு துணை செய்யணும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த 32 ஆண்டுகள்ல முருகன் எனக்கு போட்ட பிச்சை, நான் அப்படிதான் சொல்லுவேன், அவர் எனக்கு இட்ட பிச்சை மிக உயர்ந்தது. அதற்கு நன்றி கடனாகத்தான் அவருக்கு நான் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அப்ப எல்லாருக்கும் வாழ்வில் அது அனுபவமா இருக்கும்ல. அந்த அனுபவம் தான் செந்தூருக்கு இன்னைக்கு இல்ல, லட்சக்கணக்கான பக்தர்களை பல ஆண்டுகளாக வர வச்சுட்டு இருக்கு. சண்முகர் இங்க வந்து 2 மூலவர் இல்லையா? திருக்கோயில்ல 2 மூலவர். சண்முகருடைய பச்சை சாத்து ரகசியம் என்ன மேம்? பச்சை சாத்து சுவாமிக்கு வந்து வெறும் பச்சை சாத்து மட்டும் இல்ல, சிகப்பு சாத்து, வெள்ளை சாத்து, பச்சை சாத்து. அதாவது மும்மூர்த்தியின் ஸ்வரூபமும் யாரு அப்படின்னா முருகன். மும்மூர்த்தி ரூபமாகத்தான் இங்க சண்முகர் இருக்கிறார். சிகப்பு சாத்தி அவர் ருத்ரனா காட்சி தருவார். அப்படி ருத்ரனா காட்சி தரும்போது பின்பக்கம் பாத்தீங்கன்னா நடராஜர் அலங்காரத்துல இருப்பார். ஏன்னா நடராஜருடைய கோலத்துல அருணகிரிநாதர் இங்க வரும்போது அவருக்கு நடன தரிசனம் கொடுத்தவர் இந்த முருகப்பெருமான். திருச்செந்தூர்ல தான் அருணகிரிநாதர் நடன தரிசனம் பெற்றார். அதை விளக்கும் வண்ணமா தான் முன்புறம் சண்முகர் இருப்பார், பின்புறம் பாத்தீங்கன்னா நடராஜா இருப்பார். அப்ப 2ஐயும் ஒன்னா அன்னைக்கு பார்க்கலாம். அது வந்து சிவஸ்வரூபம், ருத்ரஸ்வரூபம். அதற்கப்புறம் பிரம்மனுடைய ஸ்வரூபமாக வெள்ளை சாத்து. அந்த வெள்ளை சாத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை சாத்து, அது வந்து மகாவிஷ்ணுவினுடைய ஸ்வரூபம். அப்போ காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், படைக்கும் கடவுள், 3 யார்கிட்ட இருக்குன்னா முருகன் கிட்ட இருக்கு. முருகன் அப்படிங்கிற நாமம் வந்து பாத்தீங்கன்னா முருகு அப்படிங்கிற நாமத்திலிருந்து மருவி வந்தது. அதுல மு அப்படின்னா முகுந்தன், ரு அப்படின்னா ருத்ரன், கா அப்படிங்கிறது கு, அது வந்து பிரம்மனை குறிக்கும். அப்ப மு ரு கு அப்படிங்கிறது முருகு, மும்மூர்த்திக்குரிய நாமா. அப்ப முருகா அப்படின்னு எந்த கடவுளையுமே நாம சொல்லலாம், எந்த கோயில்லையும் போய் சொல்லலாம். அப்ப மும்மூர்த்தி ஸ்வரூபமா சுவாமி இருக்கிறதுனாலதான் இந்த சிகப்பு சாத்து, பச்சை சாத்து, வெள்ளை சாத்து, இது 3மே இங்க ரொம்ப விசேஷமா சண்முகருக்கு சொல்லப்படுது. இப்போ நிறைய மக்கள் வாழ்வியல் ரீதியா ஜோசியம் பாக்குறாங்க, பரிகாரம் நிறைய சொல்றாங்க, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஆனா எந்த கோயிலுக்கும் போகாம முருகா அப்படின்னு சொன்னா அவர் ஜாதகத்தையே மாத்துவாரு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம். கண்டிப்பா மாத்துவார். தலையெழுத்தை மாற்றும் தமிழ் கடவுள் அப்படின்னு நானும் என்னுடைய குருநாதருடைய வழியை பின்பற்றி ஒரு தலைப்பிலேயே பேசிட்டு இருக்கிறேன். நமக்கு வாழ்க்கையில வந்து ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும், எந்த ஜாதக ரீதியான பிரச்சனைகளையுமே முருக வழிபாடு மாற்றும் அப்படிங்கிறதுக்கு அருணகிரிநாத சுவாமிகளே ஒரு சிறந்த உதாரணம். அவர் வந்து சொல்றாரு, முருகப்பெருமான நம்ம வழிபாடு செய்கின்ற போது அவருடைய அமைப்பு, சுவாமி எப்படி இருக்கிறாரோ அந்த அமைப்பு முழுக்க நவகிரகங்கள் அனைத்துமே அடக்கி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு. அவரை வணங்கினாலே போதும், நமக்கு வேற எந்த பயமுமே தேவையில்லை அப்படின்னு நமக்கு சொல்றார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். நம்ம பயப்படுறதே நாள் தானே, இன்னைக்கு நாள் நல்லால கோள் நல்லாலன்னு. இதுல எல்லாத்தையும் நீங்க எண்ணினீங்கன்னா 27 வரும். இந்த 27 நட்சத்திர மண்டலங்கள்.
அந்த 27 நட்சத்திர மண்டலங்களுக்குள்ளதான் 12 ராசிகளும் அடக்கம். அப்ப எல்லாமே யாருக்குள்ள அடக்கம்? முருகருக்குள்ள அடக்கம். எந்த திசை எப்படி நடந்தா நமக்கு என்ன? நாம முருகன் திருவடியை பிடிச்சிட்டா நாள் என் செய்யும். என்ன வினையா இருந்தா அதுதான் என் செய்யும். என்னை நாடி வந்த எந்த கோளா இருந்தாலும் அது என் செய்யும். நம்பிக்கையோடு கந்தனின் திருவடியை பற்றினா கிரகங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திருச்செந்தூர்ல சத்ரு சம்ஹாரம் செஞ்சாரு அப்படின்னு ஐயாக்கு சத்ரு சம்ஹார யாகம் எல்லாம் இங்க பண்றாங்க. நம்மளுடைய தினசரி வாழ்வியல்ல இந்த சத்ருக்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன? நம்ம அன்றாட வாழ்க்கையில முருகனை சாதாரணமா வழிபாடு பண்ணி அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரம், திருப்புகழ், வேல் மாறல், வேல் வகுப்பு இதெல்லாம் பாராயணம் பண்ணாலே எதுக்குமே பயப்பட வேண்டாம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துல பாக்குறோம், அலைக்கடலான மக்கள் திரண்டு வந்துட்டு இருக்காங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நேரலையில பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருந்து ஐயாவை வழிபடுறதுக்காக நீங்க சொல்லக்கூடிய நான் எளிமையா சொல்றதா, கும்பாபிஷேக நேரத்துல முருகருடைய படத்துக்கு ஒரு பூ போடுங்க, ஏதோ ஒரு நைவேத்தியம் வைங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க, திருச்செந்தூர் திருப்புகழ் படிங்க, முருகா அப்படின்னு உள்ளன்போட நினைங்க. கண்டிப்பா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும். நன்றி. நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தண்டலம் சென்னை. பிடெக் சிஎஸ்சி, ஏஎன்எம்எல், ஏஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடிஎன், இசிஇ.